அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக நிலை, கிரக மாற்றத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா? மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களின் தந்தையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கிறதுடன் முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டுவதாகவே அமையப்பெறும். ஆனால் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க. சிலருக்கு வேறு வேலைக்கு மாற வேண்டிய நிர்பந்தம் கூட ஏற்படலாம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அரசாங்க அதிகாரிகளை அணுகும்போது பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். பணியாளர்கள் உற்சாகமாக பணிகளில் ஈடுபட்டு மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவாங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெறும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பது கொஞ்சம் தாமதமாகலாம். சக்க ஊழியர்கள் பணிகளில் உதவி செய்வாங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவே நடந்து கொள்வாங்க. தொழில் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகளும் அரசு வகையில் அனுகூலமற்ற போக்கும் ஏற்பட்டு நீங்கும். பழைய பாக்கிகளை வசூலிக்கிறதுல கனிவான அணுகுமுறை அவசியம். பணியாளர்களால் வீண் செலவுகள் அதிகரிக்கலாம். பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தோழிகள் ஆதரவாகவே இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க. கணவன் மற்றும் குடும்பத்தாரிடம் மதிப்பை பெற முடியும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் சிறப்பான பலன்களை பெறுவாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஆதரவும், அதாவது பெற்றோர்களினுடைய ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கப்பெறுங்க. மதிப்பு மரியாதை சிறப்பாகவே இருக்கும். நண்பர்களும் உதவி செய்வாங்க. குடும்ப தேவைகளும் படிப்படியாக பூர்த்தியாகும். பொன்பொருள் சேர்க்கை ஒரு சிலருக்கு உண்டாகும். உறவினர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது உடனே மறைஞ்சிடும். கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நல்லது. உறவினர்கள் வகையில் வீண் விரோதமும் வரலாம். அவர்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பது அவசியமாகிறது. சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும். சகோதர வகையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தற்காலிகமான தீர்வு ஒன்று ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வழக்குகளில் வழக்கறிஞர்களினுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவது அவசியங்க. சிலருக்கு எதிர்பாராத பயணங்கள் அதிகரிக்குங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் வெட்டு கொடுத்து செல்வது நல்லது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் சில ஆதாயங்கள் ஏற்படலாம். எதிர்பார்த்த பலன் கிடைப்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல நிதானம் அவசியம். புதிய முதலீடுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி போட்டியாளர்களால் தொல்லைகள் ஏற்படலாம். பெண்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவாங்க. தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும். கணவரின் அன்பு ஆதரவு உற்சாகம் தரக்கூடிய வகையில் இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியம் வெற்றிகரமாகவே நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படுங்க. பகைவர்களினுடைய சூழ்ச்சிகளை முறியடித்து விடுவீங்க. பொருளாதார வளம் அதிகரித்து காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மாத முற்பகுதியில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கலாம். பிற்பகுதியில் அந்யுன்யம் அதிகரித்து காணப்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும். திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நல்ல வரன் அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆன்மீகத்திலையும் நாட்டம் அதிகரிக்கும். பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கலாம். நண்பர்களும் உதவிகரமாகவே இருப்பாங்க. ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க. உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் கிடைக்கப்பெறும். பிள்ளைகள் வழியில் சொத்து சேர்க்கைக்கும் பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிப்பது அவசியமாகிறது. அதே மாதிரி அரசாங்க காரியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அனுகூலமாக முடிவதற்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குங்க. தந்தையின் மூலமாக பண வரவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பான வளர்ச்சி உங்களால் காண முடியும். சம்பள உயர்வுக்கு தடை கிடையாது.
வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கப் பெறலாம். எதிர்பார்த்த இடமாற்றமும் உங்களுக்கு கிடைக்கப் பெறலாம். தொழிலதிபர்கள், வியாபாரிகள் அப்படின்றவங்களாம் அலைச்சல் கொஞ்சம் அதிகரித்தாலும் ஓரளவிற்கு ஒரு நல்ல வளர்ச்சியும் பண வரவும் உங்களுக்கு இருக்கப்பெறும். பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்வாங்க. சில நேரங்களில் முயற்சிகளில் பார்த்தீங்க அப்படின்னா தடைகளும் எழலாம். பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லாத மாதமாகவே இருக்கும். தேவையான அளவுக்கு பணம் இருக்கிறதுனால குடும்பத்தினர் வகிக்கிறதுல சிரமம் எதுவும் இருக்காது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். சக ஊழியர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிகரமாக முடியும். அரசாங்க காரியங்கள் இழுபறியாக இருந்தாலும் முடிவில் சாதகமாகும். தாய் வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படும். தொலை தூரத்தில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனே நீங்கிவிடும். ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வதன் மூலமா பிரச்சனைகளை தவிர்த்து விடுவீங்க. சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கூடி வரும். வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க. பிள்ளைகளால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியும் வரலாம். தாய் வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பாங்க. கொடுமான வரை அவர்களை கண்டிக்காமல் அனுசரித்து செல்வது நல்லது. அரசாங்க வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பாங்க. குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். பணியாளர்களுக்கு மகிழ்ச்சியான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கப்பெறுவீங்க. அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். கோரிக்கைகள் நிறைவேறும். சக ஊழியர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க. தொழிலதிபர்கள், வியாபாரிகள் மாத பகுதியில் சிறப்பான பலன்களை பெற முடியும். பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும். எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படலாம். பெண்கள் குடும்பத்தாரிடம் நன்மதிப்பை பெறுவாங்க. எதிர்பாராத செலவுகளால் சேமிப்புகள் கொஞ்சம் கரையதாங்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் எதையுமே நீங்கள் சாமர்த்தியத்துடன் சமாளித்து விடுவீங்க. தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் விலகி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அலுவலகத்தில் திறமையை வெளிப்படுத்த வாய்ப்புகளும் உண்டாக பெறும். நம்பிக்கைக்குரியவர்களின் ஆலோசனையுடன் சின்ன பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். இருப்பினும் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையை கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நினைத்த காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கையாள்வது அவசியமாகிறது. வேலை சார்ந்த பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி உடன் பிறந்தவர்களினுடைய ஆதரவு தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அவர்களால் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமாகிறது. இதே மாதிரி அலுவலக பணி சம்பந்தமாக வெளியிடங்களுக்கு செல்வதாக இருந்தால் மட்டும் பயணங்களின் போது சற்று கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுடைய திறமைகளை புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வந்துவிட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது பணப்பற்றாக்குறை இருப்பது போல தெரிந்தாலும் செலவுக்கு ஏற்ற வருமானம் வந்துவிடும். அதே மாதிரி பணப்பரிமாற்றத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க. வியாபாரம் எப்பொழுதும் போலவே இருக்கும். வேலை தேடி முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறதுங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் சற்று பார்த்தீங்கன்னா சவால் நிறைந்ததாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் நேர்மறை சிந்தனையுடன் செயலாற்ற வேண்டிய காலமாகவும் இருக்குங்க. சிக்கனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. சுபகாரிய முயற்சியில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும். வேலை செய்யக்கூடிய இடத்துல சாதகமான சூழ்நிலை அமையும். விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பொறுமையை கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது. விலை உயர்ந்த பொருட்களில் ஆர்வம் ஏற்படும். விவேகத்தை கடைபிடிக்க வேண்டியது நல்லது. தேவையற்ற சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படலாம். வியாபார ரகசியங்களை பாதுகாப்பதும் நல்லது. அலுவலகத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் பயணங்களால் சிறிது சோர்வு அலைச்சல் உண்டாகும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்க. பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். புதிதாக இடம்
வீடு வாங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு ஏற்படலாம். வியாபாரத்தில் ஓரளவிற்கு லாபம் கணிசமாக உயர ஆரம்பிக்குங்க. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது. நீண்ட நாட்களாக திட்டமிட்ட பணிகளை செய்து முடிச்சிடுவீங்க. எதிரிகள் தொல்லையும் விலகும். கடன் உதவி உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிச்சிடும்.